தேனி கலெக்டர் அலுவலகத்தில் 20ஆம் தேதி மதியம் 1 மணியளவில் தேனி மாவட்ட மெய்வழி சட்ட மையம் மற்றும் மக்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேனி மாவட்ட மெய்வழி சட்ட மையம் மற்றும் மக்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி தலைமையில் கோரிக்கை மனு வழங்கினர். இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் தேனி கானாவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்படாமல் பல ஆண்டுகளாக உள்ள அம்மா உணவகம் மீண்டும் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தற்போதைய அரசு அம்மா உணவக திட்டத்தில் முனைப்போடு செயல்பட்டு வருகின்ற நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அம்மா உணவகம் திறக்கப்படும் பட்சத்தில் தேனி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளிகள் மட்டுமின்றி ஏராளமானோர் இதன் மூலம் பயன்பெறுவர். எனவே விரைவில் அம்மா உணவகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதுபோல தற்போதைய அரசு 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியுள்ள நிலையில் தனியார் மதுபான கூடங்கள் அதிக அளவில் பேருந்து நிலையம் அருகே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. அதனையும் உரிய ஆய்வு செய்து குறைத்திட நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட மெய்வழி சட்ட மையம் மற்றும் மக்கள் இயக்கம் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். தேனி மாவட்டம் மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா 18 மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவே சேவை பண்ணிகிட்ருக்கு. எங்கள் அமைப்பில் எல்லாமே அட்வொகேட் டீம்ஸ். எங்களோட நிறுவன தலைவரும் அவரும் வழக்கறிஞர் தான், வேதம் சந்திரபோஸ். அவருடைய அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு சேவை பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 18 வருஷமாக இந்த அமைப்பு செயல்பட்டுருக்கு. இப்போ தேனி மாவட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா நிறையா ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களுக்காக நாங்கள் நிறையா பண்ணியிருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் கானாவிளக்கு தேனி கானாவிளக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் அம்மா உணவு கடந்த பல வருடங்களாகவே அடைச்சி கிடக்கு. நாங்கள் ஒரு 4 வருஷமாக இதுக்காக போராடிட்டு இருக்கோம். மீண்டும் அம்மா உணவு திறக்கணும் அல்லது மலிவு விலை உணவகத்தை அரசாங்கம் திறக்கணும் அப்படின்றதா எங்களோட கோரிக்கை வச்சுருக்கோம். இதுக்காக பல தடவை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம், தலைமைச் செயலகத்துக்கும் மனு கொடுத்துருக்குறோம், முதல்வருக்கும். கடந்த திராவிட மாடல் அரசு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரிப்ளையுமே எங்களுக்கு கொடுக்கல, சரிவர எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அது போன 2024 வருஷம் கடந்த 10வது மாதம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். பங்களாமேட்டில் ஒரு 1000 பேரை திரட்டி அம்மா உணவகம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்கோம். அதுக்குமே எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு விடையே தெரியல. ஆனால் இப்போ இந்த அரசு தாவேகா தலைவர் ஐயா முதல்வர் அவர்கள் அம்மா உணவகத்தை மீண்டும் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களோட போராட்டம் இதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷப்படுறோம். மீண்டும் அம்மா உணவகத்தை தேனி மாவட்டம் திறந்து ஏழை மக்களோட பசியை போக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அதை வெகு விரைவில் ஐயா நடத்தி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்டமைய சார்பில் முதல்வர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒயின் ஷாப்பை எல்லாம் அடைச்சி விட்டுருக்கிறாரு. 717 ஒயின் ஷாப்பை அடைச்சுமே பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அனைத்து பார்களும் தனியார் மணமகிழ் மன்றம் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஒயின் ஷாப்பை அடைச்சும் கூட குடிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் போய் குடிக்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒயின் ஷாப் அடைச்சி எல்லா பார்களுக்குமே நல்ல ஒரு ஃப்ரீயாரிட்டி கொடுத்துருக்குறாரு. 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் 24 மணி நேரமும் மணமகிழ் மன்றங்கள் இயங்கிட்டு தான் இருக்குது. இதனால் மக்களுக்கு பெண்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அதனால் மணமகிழ் மன்றத்தையும் ஐயா அவங்க கவனம் எடுத்து அதையும் சரிவர கொஞ்சம் கவனம் செலுத்தினார்னா மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்டமைய சார்பில் கேட்டுக்கிறோம். அது சம்மந்தமாகவும் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை கொடுக்க போகிறோம். மறுபடியும் மெய்வழி மக்கள் இயக்கம் அம்மா உணவகத்துக்கு ஒரு ரிமைண்டர் பெட்டிஷன் நாங்கள் ஒரு 3 வருஷமாக பல பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அங்கே பாருங்கள், கடந்த 3 வருஷமாக பல பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கிட்டையுமே ஜிஹெச்சில் அங்கே முதல்வர்கிட்ட, இங்கே நகராட்சியில் காவல் கண்காணிப்பாளர்கிட்ட, தலைமைச் செயலகத்துக்கு பல பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இதே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை ரிமைண்டர் பெட்டிஷனே ஒரு 4 பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. தயவு செஞ்சு முதல்வர் ஐயா அதை கவனம் கொண்டு அம்மா உணவகத்தை தேனி மாவட்டத்தில் உள்ள கானாவிளக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் திறக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இதை திறந்து கொடுத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், பல ஆயிரப்பட்ட மக்கள் கேரளாவிலேருந்து எல்லா பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்கள்லேருந்து நம்ம இந்த தேனி மாவட்டத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பசி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கேண்டீன்லாம் பார்த்தீங்கன்னா உணவு அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஒரு சாப்பாடு 100 ரூபா, ஒரு பால் விலை 30 ரூபா. அதுக்கு அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்க சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கஷ்டப்படுறவங்க தான் அரசு மருத்துவமனைக்கு போகிறான், பணக்காரங்கள ப்ரைவேட்டில் போகிறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா பணக்காரவங்க தான் இங்கே வர்றாங்க. எல்லாமே காசு வாங்குகிற சூழ்நிலையாக இருக்குது. அங்கே கேண்டீன் இருக்குது, எல்லாமே அதிகப்படியான விலையாக இருக்குது. அதையும் ஐயா அவர்கள் கவனம் கொண்டு அதை பார்வையிடணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம்.